Dear students, welcome to A2 Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்ஸுக்கு எந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணோன்னா உங்களுக்கு சீட் மேக்ஸிமம் 95% கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சாய்ஸ் ஃபில் அப்படிங்கிறத எப்படி அதாவது ட்ரிக்ஸாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு எந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 to 170 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த ப்ரொசீஜரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோர்ஸ் அண்ட் காலேஜஸை ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் சூஸ் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் இது ஒரு மாடலாக மேக் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த சாய்ஸ் ஃபில்லில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், அடுத்த பிஎஸ்சி நர்சிங்க்கு டோட்டலாக 6 காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ். நான் அந்த 6 காலேஜஸையும் சூஸ் பண்ணிட்டேன். முதலாவதாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு, மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், தேனி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அடுத்து மதுரை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இவ்வளவும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் கோர்ஸஸ்க்கு 2 காலேஜஸ் இருக்குது. அந்த 2 காலேஜ் மதுரை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸை சூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிபிடிக்கு 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அந்த 3ஐயும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரெஹபிலிட்டேஷன் மெடிசன் சென்னை, கவர்மெண்ட் ஃபிசியோதெரப்பி காலேஜ் திருச்சி, இது 3ஐயும் நான் டிக் பண்ணிக்கிட்டேன். சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஃபார்ம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஹை கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபார்மை கொடுங்க. உங்களுடைய கோர்ஸ் எது படிக்கணும் அந்த அடிப்படையில் கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் அவங்க சீட் அலாட் பண்ணுவாங்க. சீட் எப்படி அலாட் ஆகும்னா உங்களுடைய கேட்டகரி, உங்களுக்கு கேட்டகரியில் என்ன சீட் இருக்குது, உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய ரேங்கை வச்சு தான் இந்த சீட் அப்படிங்கிறத அலாட் ஆகும். அடுத்ததாக ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு 15 மெடிக்கல் காலேஜ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை, மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி, மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் தூத்துக்குடி, கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, தேனி மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் அப்படின்னு ஒரு 15 மெடிக்கல் காலேஜஸை நான் பிஎஸ்சி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னீஷியன், இது என்னுடைய 5வது ப்ரிஃபரன்ஸாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கோர்சஸ் எந்த மாதிரி காலேஜ் வேணும் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கோர்ஸ் அண்ட் காலேஜஸ் அலாட் ஆகும். இந்த 200 to 170 அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கவர்மெண்ட் காலேஜ் மோஸ்ட்லி அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கட் ஆஃபில் வர ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில் அப்படிங்கிறத ரொம்ப உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எடுத்து ரொம்ப கவனமாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலாட் ஆகும். அதே மாதிரி ஓடிஏடி அப்படிங்கிற கோர்ஸ் என்னுடைய 5வது ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து அதுக்காக ஒரு 15 மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். எதெல்லாம்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை, மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் வேணும்னா அந்த ஸ்டான்லி இருக்கிற இடத்துல அந்த மோகன் குமாரமங்கலத்தை உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும். அது அல்லது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மதுரை மெடிக்கல் காலேஜில் தான் ஓடிஇடி படிக்கணும் அப்படின்னா மதுரை மெடிக்கல் காலேஜை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்டான்லி அதுக்கப்புறம் வர மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் கொடுக்கணும். இதே மாதிரி நான் ஒரு 19 கோர்ஸையும் என்னுடைய ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்கேன். அது எதன் அடிப்படையில்னா எனக்கு பிடிச்ச கோர்சஸ் அண்ட் அந்த கோர்ஸஸோட டிமாண்ட்ஸை பொறுத்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜினுடைய 6வது ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன். கார்டியாக் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இதில் கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் படிக்கணும் விருப்பம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸை நீங்கள் கொடுத்துட்டு அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கோங்க. இந்த கார்டியாக் டெக்னாலஜிக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெடிக்கல் காலேஜ், 8லேருந்து 9 மெடிக்கல் காலேஜ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பிஓடி கோர்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கோர்ஸ் தான். பட் எனக்கு அந்த கோர்ஸை 7வது ப்ரிஃபரன்ஸில் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுடைய விருப்பம் பிஓடினா அதை பிஓடியே முன்னுரிமை கொடுத்து அதை உங்களுடைய அந்த சாய்ஸ் ஃபில் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. பிஓடிக்கு 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. நான் அந்த 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுமே சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர், இந்த 2 மெடிக்கல் காலேஜுமே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய 8வது ப்ரிஃபரன்ஸாக அதுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கார்டியாக் பல்மனரி டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி,
physician assistant, respiratory therapy, accident and emergency care technology, critical care technology, radiography technology, radiotherapy, dialysis technology, BASLP. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய 9வது ப்ரிஃபரன்ஸாக கார்டியாக் பல்மனரி டெக்னாலஜி இருக்குது. அதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 மெடிக்கல் காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். இந்த 5 மெடிக்கல் காலேஜையும் நான் கார்டியாக் பல்மனரி டெக்னாலஜிக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணால் அதுக்கு 1-2 காலேஜஸ் சூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் இருக்கிற காலேஜஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் 10வது ப்ரிஃபரன்ஸாக ஆப்டோமெட்ரி, அதாவது ஆப்டோமெட்ரி கோர்ஸ் என்னுடைய 10வது ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 மெடிக்கல் காலேஜஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்தோமாலஜி அண்டு கவர்மெண்ட் ஆப்டோமெட்ரி மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக ஒரு 6 காலேஜஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் 10வது ப்ரிஃபரன்ஸில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 11ஆம் ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி சூஸ் பண்ணியிருக்கேன். இது பெஸ்ட்டான கோர்ஸ் தான், உங்களுடைய சாய்ஸ் அடிப்படையில் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ண ஆர்டரில் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய விருப்பம் அடிப்படையில் இந்த கோர்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அதாவது வில்லிங்காக இருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த சாய்ஸில் லிஸ்ட் பண்ணணுமே தவிர நான் இப்படி பண்ணதுனால நீங்கள் இதே மாதிரி பண்ணணுன்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இதை சூஸ் பண்ணிக்கலாம். 11வது நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி, அதுக்கு டோட்டலாக 4 மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். அதுக்கப்புறமா ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10 காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரார், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், நாமக்கல் மெடிக்கல் காலேஜ். இத்தனையும் நான் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் சப்போஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் 13வது ப்ரிஃபரன்ஸாக ரெஸ்பிரேட்டரி தெரப்பி சூஸ் பண்ணியிருக்கேன். ரெஸ்பிரேட்டரி தெரப்பிக்கு பார்த்தீங்கன்னா 4 கவர்மெண்ட் காலேஜ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரெஸ்பிரேட்டரி தெரப்பிக்கு அப்புறமா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். 10க்கு மேலே தான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், ஈரோடு மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், வேலூர் மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை. டோட்டலாக 11 மெடிக்கல் காலேஜஸ் இந்த ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜிக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய 15வது ப்ரிஃபரன்ஸாக கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியும் 16வது ப்ரிஃபரன்ஸாக ரேடியோகிராஃபி டெக்னாலஜியும் கொடுத்துருக்கேன். அதுக்காக ரேடியோகிராஃபிக்கு நான் ஒரு 15 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். 11-12 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். கிரிட்டிக்கல் கேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததுக்காக பார்த்தீங்கன்னா 17வது ப்ரிஃபரன்ஸாக ரேடியோ தெரப்பி சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு டோட்டலாக ஒரு 4 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்த 18வது ப்ரிஃபரன்ஸாக டயாலிசிஸ் டெக்னீஷியன் கொடுத்துருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 11 காலேஜஸ் நான் என்னுடைய சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன். கடைசியாக 19வது ப்ரிஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா BASLP. இதுக்கு ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் நான் கொடுத்துருக்கேன், மதுரை மெடிக்கல் காலேஜ். இதே மாதிரி இதே மாடலில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா இந்த 200 to 170, 165 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எவ்வளோக்கு உங்களுக்கு காலேஜ் அண்ட் கோர்சஸ் சூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய சாய்ஸ் அடிப்படையில். அப்போ கண்டிப்பாக சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ஹையாக இருக்குது. இதே மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட் அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான். இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் அண்ட் காலேஜஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சாய்ஸ் ஃபில் லாக் பண்ணிடுவாங்க. இதனால் அவங்களுக்கு சீட் அலாட் ஆகாது. இதனால் அந்த உங்களுடைய சீட்டும் வேஸ்ட்டாக போகுது. இதனால் கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட் அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்க. வே டு கரியர் செக் யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.